ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இந்த எபிசோடில் என்ன இருக்க போகுதுன்னா, யூஜிசி நெட் செட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்துட்டு அதில் இருக்கிற இம்பார்ட்டண்டான கான்செப்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். பர்டிகுலராக இந்த வீடியோவில் என்ன இருக்குன்னா, ஒரு 4 கொஷின்ஸ் எடுத்திருக்கேன். அதில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி கான்செப்ட் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இதோட பெனிஃபிட் என்னன்னா, இதே கான்செப்ட் ரிப்பீட் ஆனாலோ இல்லை இதோட கீவேர்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் அடுத்த எக்ஸாம்ஸில். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் நம்ம கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் வந்து ஓஎஸ்லேருந்து கேட்டிருக்கோம். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் கொஷின் ஆன்சர். நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணுங்கள், ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள், தென் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இதில் என்னென்ன கான்செப்ட் இருக்குன்னா, சிஸ்டம் கால், ப்ரீஎம்ஷன், ரியல் டைம் அப்ளிகேஷன், ரிமோட் ப்ரொசீஜர் கால்னு 4 இருக்குது. எப்போதுமே மேட்ச் த ஃபாலோயிங் ஆன்சர் பண்ணுறோன்னா நமக்கு என்ன கான்செப்ட் நல்லா தெரியுமோ அதை மேட்ச் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனோட மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஃபில்டர் பண்ண முடிஞ்சிச்சுன்னா ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணணும். ஸோ இதில் ஈஸியான இருக்கிற கான்செப்ட் வந்து ப்ரீஎம்ஷன் இருக்குது. ப்ரீஎம்ஷன்னா நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து பிக்சர்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணனா உங்களுக்கு புரியும். ஸோ ப்ரீஎம்ஷனோட பிக்சர்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மேட்ச் பண்ணலாமா? ஸோ ஸ்கெடியூலிங்கில் 2 கான்செப்ட் இருக்குது. ப்ரீஎம்டிவ் ஸ்கெடியூலிங், நான் ப்ரீஎம்டிவ் ஸ்கெடியூலிங்னு 2 கான்செப்ட் இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு ப்ரீஎம்டிவ் பார்த்துடலாம். ப்ரீஎம்டிவ் ஸ்கெடியூலில் எப்படி இருக்குன்னா, இப்போது சிபியூவில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. என்ன ரன் ஆகிட்டுருக்குன்னா, ப்ராசஸ் 1 வந்து ரன் ஆகிட்டுருக்கு. அதுக்கு இன்புட் அவுட்புட்லேருந்து ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும். அதனால என்ன பண்ணுன்னா, சிபியூவை விட்டுட்டு வெளியில் போய் இன்புட் அவுட்புட் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வெளியில் போகுது. அப்போ அந்த டைமில் சிபியூ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஐடியலாக இருக்குது. அப்போது அந்த ஐடியலாக இருக்கிற டைமை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு இப்போ P2ன்ற ப்ராசஸ்க்கு சிபியூ தேவைன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, சிபியூ அலோகேட் பண்ணிவிடுவோம். இன்கேஸ் அந்த ஐஓ ப்ராசஸ் முடிச்சுட்டு P1 வருதுன்னா, P2 வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, இன்டென்ஷனலி அதை டீஅலோகேட் பண்ண முடியும். சிபியூலேருந்து இன்டென்ஷனலி அதை டீஅலோகேட் பண்ணிவிட்டு P1க்கு திருப்பி அந்த ப்ராசஸ் வந்து நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது வந்து ப்ரீஎம்டிவ் ஸ்கெடியூலிங்கிறது. ஒரு ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கிற ப்ராசஸ், சிபியூவில் ரன் ஆகிட்டு இருக்க ப்ராசஸை நம்ம இன்டென்ஷனலாக அதுக்கிட்டேருந்து சிபியூவை எடுத்துகிட்டு இன்னொரு ப்ராசஸ்க்கு கொடுக்குறது ப்ரீஎம்டிவ். இப்போ நான் ப்ரீஎம்டிவ் ஸ்கெடியூலிங்னா என்னன்னா, இப்போ சிபியூ இருக்குது, அதில் ப்ராசஸ் 1 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு இன்புட் அவுட்புட் தேவைன்ட்டு என்ன பண்ணுது, சிபியூவை விட்டு வெளியில் போயிட்டு. அப்போது சிபியூ விட்டு வெளியில் போகிற டைம் வந்து அது ஐடியலாக தான் இருக்குது. P1 எப்போ வந்து இன்புட் அவுட்புட் ப்ராசஸ் முடிச்சுட்டு உள்ளே வருதோ அப்போ என்ன பண்ணுவோம்னா, நம்ம P1 வந்து கொடுக்குறோம். அதுக்கு முன்னாடி P2க்கு தேவை இருந்தாலும் என்ன பண்ண போகிறதில்ல, நம்ம அதை கொடுக்க போகிறதில்ல. அதனால் ஃபோர்ஸபிளாக நம்ம என்ன பண்ண போகிறதில்லன்னா, சிபியூ ரன் ஆகிட்டு இருக்க ப்ராசஸ்லேருந்து நம்ம வாங்க போகிறதில்ல. மோஸ்ட்லி அது இல்லாமல் அந்த டைம் வந்து ஐடியலாக தான் இருக்க போகுது. ஸோ வந்து நான் ப்ரீஎம்டிவ் ஸ்கெடியூலுக்கும் ப்ரீஎம்டிவ் ஸ்கெடியூலுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளால் மேட்ச் பண்ண முடியுமா? ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த ஃபோர்ஸ்டு டீஅலோகேஷன் ஆஃப் சிபியூ ஃப்ரம் அ ப்ராசஸ். ஒரு ப்ராசஸ்லேருந்து நம்ம ஃபோர்ஸ்டு டீஅலோகேட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அது வந்து ப்ரீஎம்டிவ் ஸ்கெடியூலிங்னு சொல்லுவோம். ஸோ A with B with 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்து சிஸ்டம் கால் இருக்குது, ரியல் டைம் அப்ளிகேஷன் இருக்குது, ரிமோட் ப்ரொசீஜர் கால் இருக்குது. நெக்ஸ்ட் சிஸ்டம் கால் பார்க்கலாம். சிஸ்டம் கால்னா ஒரு யூசர் ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு கர்னல் கிட்டேருந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுச்சுன்னா அதனால் என்ன பண்ண முடியாதுன்னா, டேரெக்டாக கர்னலை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஃபார் செக்யூரிட்டி பர்பஸ் அந்த மாதிரி தான் டிசைன் ஆகியிருக்கும். ஸோ இப்போ இன்கேஸ் அதுக்கு தேவைப்படுச்சுன்னா என்ன பண்ணலாம், சிஸ்டம் கால்ன்ற இன்டர்ஃபேஸ் மூலமா அதை ரிக்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? சிஸ்டம் இப்போ யூசர் ப்ரோக்ராம் வந்து சிஸ்டம் கால் கிட்ட கேட்கும், சிஸ்டம் கால் வந்து கர்னல் கிட்ட கேட்கும், ரிக்வெஸ்ட்டாக பண்ணும். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். ஸோ இதுக்கு மேட்ச் பண்ணி நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். சிஸ்டம் கால் இஸ் அ ரிக்வெஸ்ட் தட் அ ப்ரோக்ராம் மேக்ஸ் டு த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இது வந்து சிஸ்டம் கால்ன்றது ஒரு இன்டர்ஃபேஸ் ப்ரோக்ராம், அது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரிக்வெஸ்ட் பண்ணும். சம் நீடு இருக்குன்னா, யூசர் ப்ரோக்ராம்க்கு ஒரு நீடு இருக்குன்னா அது வந்து ஹெல்ப் பண்ணும். இதுதான் வந்து டெஃபினேஷன். ஸோ A with 2. இப்போ இந்த ஆன்சரையும் நம்ம வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். தென் ரியல் டைம் அப்ளிகேஷன் இருக்குது, ரிமோட் ப்ரொசீஜர் கால் இருக்குது. ரியல் டைம் அப்ளிகேஷனாக என்னன்னா, ஒரு மேக்ஸிமம் டைம் நம்ம கொடுத்துருப்போம். அந்த மேக்ஸிமம் டைமுக்குள்ளே அந்த ஒர்க்கை நீ முடிக்கணும் அப்படின்னு நம்ம கொடுக்கறது வந்து ரியல் டைம் அப்ளிகேஷன். A program that responds to the activities in an external within a maximum time. இதுதான் வந்து கீவேர்டு. ஓகேவா? மேக்ஸிமம் டைம் நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் நான் ஒன்று கொடுக்குறேன். அந்த 5 மினிட்ஸ்க்குள்ளே நீ அந்த ஒர்க்கை முடிக்கணும். இப்போ ராக்கெட் லான்ச் பண்ணுறோன்னா அந்த மிசைலை வந்து 0க்கு வந்துச்சுன்னா அதை லான்ச் ஆகிடணும். ஸோ அந்த மாதிரி மேக்ஸிமம் டைமுக்குள்ளே கொடுக்குற டைமுக்குள்ளே நீ ஒர்க்கை முடிச்சுன்னா அது வந்து ரியல் டைம் அப்ளிகேஷன் சொல்லுது. ஸோ C with 4 ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ 2 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். நம்ம ரிமோட் ப்ரொசீஜர் காலுமே பார்த்துடலாம். ரிமோட் ப்ரொசீஜர் கால்னால் என்னன்னா,
இப்போ இந்த ஒரு கிளைண்ட் சிஸ்டம் ஒன்று இருக்கு, சர்வர் சிஸ்டம் ஒன்று இருக்கு. கிளைண்ட் சிஸ்டம்ல ஒரு ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கு, இங்கே ஒரு ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த கிளைண்ட்டும் சர்வரும் நெட்வொர்க் மூலயமா கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ எனக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா கிளைண்ட் வந்து என்ன பண்ணும், ரிக்வெஸ்ட் பண்ணும், சர்வர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ ரெண்டுமே ரிமோட் லொக்கேஷனில் இருக்கிற ரெண்டு சிஸ்டம், ரெண்டுமே எது மூலயமா கம்யூனிகேட் பண்ணணும்னா இந்த ப்ராசஸ்க்கு இங்கே இருக்கிற ஒரு ப்ராசஸ் தேவைன்னா ரிமோட் ப்ரொசீஜர் மூலமாக வந்து கம்யூனிகேட் பண்ணிக்குது. ஸோ இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட் ரிமோட் ப்ரொசீஜர் கால்க்கு. ஸோ இந்த கான்செப்டை அப்ளை பண்ணி நம்மளால இங்கே சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியுமா? A process requests a function that is located in a different computer system. ஒரு ப்ராசஸ் இன்னொரு ஃபங்க்ஷனில் இருக்குது, இன்னொரு ப்ராசஸ் இன்னொரு ஃபங்க்ஷன் சிஸ்டமில் இருக்குது. இங்கே இருக்கிற ப்ராசஸ்க்கு ஒரு ஃபங்க்ஷன் தேவை, அது வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற லொக்கேஷனில் இருக்கிற கம்ப்யூட்டர் சிஸ்டம்க்கு. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ டி வித் 1. ஸோ ஆப்ஷன் 2 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். இது எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து இன்கேஸ் நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா இதுலேருந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து அரேஞ்ச் த ஃபாலோயிங் டாஸ்க் ஆஃப் லெக்சிக்கல் அனலைசர் இன் அ கரெக்ட் சீக்வன்ஸ். சீக்வன்ஸ் பேஸ்டு கொஷின். ஏபிசிடி வந்து அரேஞ்ச் மாறி மாறி இருக்கும், நம்ம கரெக்ட் ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணணும். கம்பைலர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் கெஸ் பண்ணணும்னா வீடியோவை பாஸ் பண்ணுங்கள், கெஸ் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். நான் இதுக்கு ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு லெக்சிக்கல் அனலைசர்னா என்ன, அதோட ஒர்க் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம், அதுக்கப்புறம் சார்ட் அவுட் பண்ணலாம். ஸோ லெக்சிக்கல் அனலைசர் வந்து கம்பைலரில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஃபேஸ். அது ஒவ்வொரு கம்பைலரில் வந்து நிறைய ஃபேஸஸ் இருக்கும், ஒவ்வொரு ஃபேஸஸுமே வந்து நிறைய ஒர்க் பண்ணும். ஸோ லெக்சிக்கல் அனலைசர் என்ன பண்ணுன்னா, நான் ஒரு சோர்ஸ் லாங்குவேஜ் ஒன்று கொடுப்பேன், அந்த லாங்குவேஜ் வந்து ஸ்கேன் பண்ணும். ஸ்கேனிங் தான் வந்து ஃபஸ்ட் ப்ராசஸ். ஸ்கேன் பண்ணும், எங்கேருந்து எங்கே ஸ்கேன் பண்ணால் லெஃப்ட்லேருந்து ரைட் வரைக்கும் ஸ்கேன் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற மீனிங்ஃபுல் வேர்ட்ஸை வந்து தனியாக எடுத்து டோக்கன்ஸ் தான் நமக்கு பிரித்து கொடுக்கும். இதுதான் வந்து ஒர்க்கு. ஓகேவா? இப்போது எக்ஸாம்பிள் இன்ட்டு A is equal to 10 செமிகோலன் இருக்குன்னா லெக்சிக்கல் அனலைசர் கீழே கொடுப்போம், அதை டோக்கன்ஸாக கொடுக்கும். இன்ட்டு தனியாக, A தனியாக, ஈக்குவல் தனியாக, 10 தனியாக, செமிகோலன் தனியாக, ஒவ்வொன்றையும் தனித்தனி டோக்கன்ஸாக பிரித்து கொடுக்கும். இதுதான் வந்து லெக்சிக்கல் அனலைசரோட ஒர்க்கு. இது வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் கம்பைலர். ஸோ லெக்சிக்கல் அனலைசர் இஸ் ஆல்சோ நோன் ஸ்கேனிங்னு நம்ம சொல்லுவோம். Then it is the first phase of the compiler. It reads the source code character by character from left to right வந்து படிக்கும், அதை வந்து மீனிங்ஃபுல் டோக்கனாக வந்து நமக்கு கொடுக்கும். இதுதான் வந்து அதோட ஒர்க். ஓகேவா? இது யாருக்கு கொடுக்கும்னா நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த கம்பைலர். கம்பைலேஷனில் இருக்க செகண்ட் ஃபேஸ் என்னன்னா சின்டாக்ஸ் அனலைசர். அதுக்கு வந்து நம்ம கொடுத்த டோக்கன்ஸை அதுக்கு கொடுக்கும். ஓகேவா? நம்ம கண்டுபிடிச்ச டோக்கன்ஸை அதுக்கு சின்டாக்ஸ் அனலைசருக்கு பாஸ் பண்ணும். ஸோ இன்புட் சோர்ஸ் ப்ரோக்ராம் இன்ட்டு A is equal to 10 இதான் நம்ம கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் என்ன பண்ணுதுன்னா ரீட் பண்ணும், கேரக்டர் பை கேரக்டராக ரீட் பண்ணும். இன்ட்டு A equal to 10 அப்படின்னு ரீட் பண்ணும். இன்கேஸ் கமெண்ட்ஸ் இருந்தாலோ, ஒயிட் ஸ்பேஸ் இருந்தாலோ, டபுள் ஸ்லாஷ் இருந்தாலோ, ஸ்பேசஸ்லாம் இன் பிட்வீன் இருந்தாலோ அது எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு கொடுக்கும். தென் அதை டோக்கனாக ஜென்ரேட் பண்ணும். இன்ட்டுனா கீவேர்டு, ஏனா ஐடென்டிஃபையர், ஈக்குவல் டு ஆப்ரேட்டர், 10 நம்பர், செமிகோலன் சிம்பிள்னு அதை டோக்கன் டைப்பாக பிரிக்கும். தென் டோக்கன் ஸ்ட்ரீமாக ஜென்ரேட் ஆனதை வந்து லெக்சிக்கல் வந்து லெக்சர் வந்து யாருக்கு சென்ட் பண்ணணும்னா பார்சருக்கு சென்ட் பண்ணும். விச் வில் செக் சின்டாக்ஸை செக் பண்ணுற பார்சருக்கு வந்து அதை அனுப்பும். இதுதான் வந்து ப்ராசஸ். ஆன்சர் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன ப்ராசஸ் நடக்கும்? பஃபரிங் அண்ட் ரீடிங் சோர்ஸ் கேரக்டர். ஃபஸ்ட்டு கேரக்டரை 1 by 1 ரீட் பண்ணணும். ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரிமூவல் ஆஃப் கமெண்ட்ஸ் அண்ட் ஒயிட் ஸ்பேஸ். சி ஃபஸ்ட்டு, தென் பி செகண்ட். ஆன்சர் வந்துடுச்சு. தென் டோக்கன் ஜென்ரேட் ஆகும். டோக்கன் ஸ்ட்ரீமை வந்து பார்சர் கிட்ட கொடுப்போம். ஸோ A, நெக்ஸ்ட் D, CVED. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து இங்கே டெஃபினேஷன் இருக்குது, இன்கேஸ் நீடர்னா பார்த்துக்கோங்க. ஸோ ஆப்ஷன் C தான் வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் ஆஃப் NLPலேருந்து கேட்டிருக்காங்க. A. ஸோ இதில் ஆன்சரில் வந்து கரெக்ட் சீக்வன்ஸ் பேஸ்டு கொஷின் தான் இருக்குது. இந்த சீக்வன்ஸ் நமக்கு கரெக்டாக ஆர்டர் பண்ணோம்னா என்னென்ன அதோட பைப்லைன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நமக்கு தெரிஞ்சால் தான் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஃபஸ்ட் பைப்லைன் பார்த்துடலாம். லெக்சிக்கல் மார்ஃபாலஜிக்கல் அனலைசிஸ் இது ஃபஸ்ட்டு. அடுத்து இங்கே பண்ண ப்ராசஸ்க்கு அப்புறம் சின்டாக்டிக் ப்ராசஸ் நடக்கும். அடுத்து சிமாண்டிக், ப்ராக்மேட்டிக், டிஸ்க்ளோஷர். இதுக்கெல்லாம் மீனிங் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதோட பைப்லைன் ப்ராசஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. லெக்சிக்கல் மார்ஃபாலஜிக்கல் அனலைசிஸ் ஃபஸ்ட்டு.
சின்டாக்டிக், சிமாண்டிக், ப்ராக்மேட்டிக், டிஸ்க்ளோஷர். ஃபஸ்ட்டு மார்ஃபாலஜிக்கல் அனாலிசிஸ்னால் என்னென்னு பார்ப்போம். நம்ம கொடுத்துருக்கிற வேர்டை வந்து மீனிங்ஃபுல் யூனிட்ஸாக வந்து ஸ்மாலஸ்ட் மீனிங்ஃபுல் யூனிட்டாக பிரிக்கிறது தான் வந்து மார்ஃபாலஜிக்கல் அனாலிசிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அன்ஹாப்பினஸ்ன்னு இருக்குன்னா தனியாக, ஹாப்பி தனியாக, நெஸ் தனியாக, இந்த மாதிரி ஸ்மாலஸ்ட் மீனிங்ஃபுல் யூனிட்டாக பிரிக்கிறதுக்கு பேர் மார்ஃபாலஜிக்கல் அனாலிசிஸ். ஸோ ரூட் தனியாக, ப்ரிஃபிக்ஸ் தனியாக, சஃபிக்ஸ் தனியாக பிரிக்கும். சின்டாக்டிக் அனாலிசிஸ்னால் அனாலிசிஸ் கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சென்டென்ஸ். கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்கா, சப்ஜெக்ட்க்கு அப்புறம் வேர்ப் இருக்கா, வேர்புக்கு அப்புறம் ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரக்சர், நம்ம இங்கிலீஷில் எப்படி ஒரு சென்டென்ஸ் எழுதுவோமோ அதே மாதிரி பிரிச்சுன்னா வந்து சின்டாக்டிக் அனாலிசிஸ். அடுத்து சிமாட்டிக் அனாலிசிஸ்னால் என்னன்னா, இப்போது ஒரே வேர்டுக்கு வந்து 2 மீனிங் இருக்கும். இப்போ பேங்க்குன்னு ஒரு வேர்டு இருக்குன்னா இட் மே ரெஃபர் ஃபினான்ஷியல் பேங்க்கையும் ரெஃபர் பண்ணலாம், ஒரு ரிவர் பேங்க்கையும் ரெஃபர் பண்ணலாம். அந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு, அந்த பேராகிராஃப்க்கு, அந்த சென்டென்ஸ்க்கு அது எதை வந்து மேட்ச் பண்ணுது, எதை வந்து மீனிங்காக கொடுக்குது அப்படின்னு பார்க்குறது தான் வந்து சிமாண்டிக் அனாலிசிஸ். எக்ஸ்ட்ராக்ட் மீனிங் ஆஃப் த வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்ஸ், ரிசால்வ் மீனிங்ஸ். ஓகேவா, வேர்டோட மீனிங் என்ன, கரெக்டான மீனிங் என்ன அந்த இடத்துல அப்படின்னு பார்க்கறது வந்து சிமாண்டிக். ப்ராக்மேட்டிக்னா என்னென்னா, அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் பேஸ்ட் ஆன் த கான்டெக்ஸ்ட் அண்ட் ரியல் வேர்ல்ட் சுச்சுவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், கேன் யூ ஓப்பன் த டோர் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அதோட மீனிங் என்ன, அந்த டோரை உன்னால் ஓப்பன் பண்ண முடியுமா, அதுதான் வந்து மீனிங். இப்போது நான் வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ண முடியுமான்னு ஒருத்தவங்களுக்கு கேட்குறேன். அவங்க என்ன பண்ணணும்னா அந்த டோரை ஓப்பன் பண்ணணும். ஓகேவா, அது இல்லாமல் டோரை ஓப்பன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு நான் ஓப்பன் பண்ண என்னால் முடியுமே அப்படின்னு கேட்டுட்டு உட்காந்துருந்தா அது வந்து கரெக்டான எக்ஸ்ப்ரெஷன் இல்லை. கரெக்டாக, என்னால் அந்த டோரை உன்னால் அந்த டோரை ஓப்பன் பண்ண முடியும் தெரிஞ்சு தான் நான் வந்து கேன் யூ ஓப்பன் த டோர்ன்னு கேட்குறேன். அதோட ஆக்சுவல் மீனிங் என்ன, அந்த டோரை ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ ஆக்சுவல் மீனிங்கை புரிஞ்சுக்கிட்டு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் வந்து ப்ராக்மேட்டிக் அனாலிசிஸ். ஓகேவா, கேன் யூ ஓப்பன் த டோர்னா உன்னால் அதை ஓப்பன் பண்ண முடியுமா, உனக்கு எபிலிட்டி இருக்கான்னு நான் கேட்கல, அது வந்து ஓப்பன் பண்ண ரிக்வெஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி மீனிங் புரிஞ்சுக்கிறது தான் ப்ராக்மேட்டிக். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஸோ ஆன்சர் என்ன பார்த்துடலாமா. ஃபஸ்ட்டு மார்ஃபாலஜிக்கல் அனாலிசிஸ், அடுத்து ஃபஸ்ட்டு பி, தென் சின்டாக்ஸ், அடுத்து சிமாண்டிக், அடுத்து ப்ராக்மேட்டிக். அப்போது BADC தான் ஆன்சர். ஹோப் இந்த டாபிக் வந்த வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் OS கொஷின் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். Consider the following set of process assumed to have arrived at 0 in order. இந்த ஆர்டரில் தான் வந்திருக்கு. எல்லாமே அரைவல் டைம் 0, P1, P2, P3, P4, P5 இந்த ஆர்டரில் வந்திருக்கு. பர்த் டைம் கொடுத்துருக்காங்க, அதோட ப்ரையாரிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, என்ன கேட்டிருக்காங்க, ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் இன் மில்லி செகண்ட்ஸில் ப்ரையாரிட்டி ஸ்கெடியூலிங் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸ்கெடியூலிங்கில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒன் ஆஃப் த டைப் வந்து ப்ரையாரிட்டி ஸ்கெடியூலிங். இதில் என்னென்னா, எதுக்கு ப்ரையாரிட்டி அதிகமாக இருக்கோ அது ஃபஸ்ட்டு ரன் ஆகும், ப்ரையாரிட்டி கம்மியாக இருக்காது லாஸ்ட்டாக ரன் ஆகும். கொஷினில் வந்து சம்டைம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அவங்களே மென்ஷன் பண்ணி எது ஸ்மாலஸ்ட் நம்பர் இருக்கோ அதுக்கு ப்ரையாரிட்டி அதிகமாக கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்கே எதுவுமே கொடுக்கல, பட் நம்ம சால்வ் பண்ணும்போது எப்படி சால்வ் பண்ணோம்னா லோவஸ்ட்லேருந்து சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ 1ன்னா அதுக்கு ஹையர் ப்ரையாரிட்டி, 2னா அதுக்கு அடுத்து, அந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ப்ராசஸ் இருக்குது P1, P2, P3, P4 ஆல் அட் அரைவல் டைம் எல்லாத்துக்குமே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0ன்னு கொடுத்துட்டாங்க. பர்ஸ்ட் டைம், ப்ரையாரிட்டி, CTனா கம்ப்ளீஷன் டைம், TATனா டர்ன் அரவுண்ட் டைம், WTனா வெயிட்டிங் டைம். ஓகேவா, இது எப்படி சால்வ் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். இன் கேஸ் ஃபியூச்சர் கிளாஸஸில் நம்ம என்ன பண்ணலாம்னா இது எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி டைப்ஸும் பார்த்துட்டு எக்ஸாக்ட் மீனிங் ஏன் இப்படிலாம் வருது அப்படின்றத வந்து இன்கேஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம். இஃப் நீடட் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எதுக்கு அதிகமாக இருக்குதுன்னு பார்க்கலாம். ப்ரையாரிட்டி வந்து P1, 1க்கு தான் அதிகமான ப்ரையாரிட்டி இருக்குது. அது என்ன ப்ராசஸ்னால் P2ன்ற ப்ராசஸ் இருக்குது. ஸோ P2 ஃபஸ்ட்டு ரன் ஆகும். அதோட பர்ஸ்ட் டைம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 0லேருந்து 1 வரைக்கும். ஓகேவா, 1 வரைக்கும் ரன் ஆகும். 0லேருந்து 1 வரைக்கும் P2 ரன் ஆகும். அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு, அதுக்கிட்ட எதுவுமே இல்லை. இது வந்து நம்ம ப்ரீஎம்டிவ் கிடையாது, நான் ப்ரீஎம்டிவில் தான் அதை சால்வ் பண்ண போகிறோம். ப்ரீஎம்டிவ்னா ஒரு ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கும்போது அதை எடுத்துகிட்டு நம்ம கொடுக்குறது, இதில் எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ நான் ப்ரீஎம்டிவில் நம்ம பண்ண போகிறோம்.
அடுத்து ப்ரையாரிட்டி அதிகமாக இருக்கிறது 2. அது என்ன ப்ராசஸ்னா P5. ஸோ P5 பர்ஸ்ட் டைம் வந்து 5 கொடுத்துருக்காங்க. இது வந்து 1ல் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. அடுத்து 5 பர்ஸ்ட் டைம் ரன் ஆகணும். ஸோ 1 + 5 6. இது முடிக்கிறப்போ 6 டைம்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஓகேவா? அடுத்து ப்ரையாரிட்டி 3 ப்ராசஸ் 1க்கு இருக்கு. என்ன பர்ஸ்ட் டைம்னா 10. 6 + 10 16ல் கம்ப்ளீட் ஆகும். அடுத்து ப்ராசஸ் 3 அதுக்கு தான் வந்து ப்ரையாரிட்டி 4 இருக்கு. ஸோ ப்ராசஸ் 3 வந்து அதோட பர்ஸ்ட் டைம் வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஸோ 2 டைம்ஸ் 16 + 2 18 வரைக்கும் ரன் ஆகும். அடுத்து ப்ராசஸ் 4 லாஸ்ட்டாக அது மட்டும்தான் இருக்குது. அதோட பர்ஸ்ட் டைம் வந்து 1. ஸோ 19. ஓகேவா? ஸோ இது வந்து கம்ப்ளீஷன் டைம். ஃபஸ்ட்டு இந்த சார்ட் தான் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். இதை ஃபில் பண்ணிட்டா நமக்கு ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு இருக்கும். ஸோ கம்ப்ளீஷன் டைம்னா என்னென்னா அந்த ப்ராசஸ் முடிக்கிற டைம். இப்போது P1 எப்போ முடிஞ்சிருக்குன்னு பாருங்கள், 16ல் முடிஞ்சிருக்கு. இப்போது P1ஓட கம்ப்ளீஷன் டைம் 16. ஸோ ஃபஸ்ட்டு கம்ப்ளீஷன் டைம் வந்து ஃபில் பண்ணிடலாம். 16 P1 16ல் முடிஞ்சிருக்கு, P2 1ல் முடிஞ்சிருக்கு, P3 18ல் முடிஞ்சிருக்கு. இந்த பிளேஸில் இருக்கல இது எப்போ முடியுதோ அதை நம்ம நோட் பண்ணணும். P4 19ல் முடிஞ்சிருக்கு, P5 6ல் முடிஞ்சிருக்கு. ஸோ கம்ப்ளீஷன் டைம் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிடணும். இப்போ டேர்ன் அரவுண்ட் டைம்னா என்னென்னா அந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீஷன் டைம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் அரைவல் டைம் எப்போ கம்ப்ளீட் ஆகிருக்கு மைனஸ் எப்போ வந்துச்சு அந்த டைம், ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா டேர்ன் அரவுண்ட் டைம் கிடைக்கும். இங்கே எல்லா ப்ராசஸுமே எப்போ வந்திருக்கு பாருங்க, 0ல் தான் வந்திருக்கு. அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கம்ப்ளீஷன் டைம் வந்து ப்ராசஸ் 1ஓட 16, அரைவல் டைமோட ப்ராசஸ் வந்து அதுவுமே 0 தான். 16 - 0 வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா 16 தான் கிடைக்கும். ஸோ அதனால நம்ம எதுவுமே மைனஸ் பண்ண தேவையில்லை. இங்கே இருக்கிறது அப்படியே தான் இங்கே வரப்போகுது. 16 1 18 - 0 18 தான், 19 - 0 19. ஸோ அதனால அதை அப்படியே எழுதிக்கலாம். வெயிட்டிங் டைம் என்னன்னா, வெயிட்டிங் டைம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஸோ வெயிட்டிங் டைமுக்கு நம்ம இங்கே டேர்ன் அரவுண்ட் டைம் கண்டுபிடிச்ச ஒரு வேல்யூ இருக்கும்ல, டேர்ன் அரவுண்ட் டைம் மைனஸ் பர்ஸ்ட் டைம், இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வெயிட்டிங் டைம் கிடைக்கும். ஸோ இங்கே உள்ள டேர்ன் அரவுண்ட் டைமையும் இங்கே உள்ள வெயிட்டிங் டைம் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண போகிறோம். 16 - 10 நமக்கு என்ன கிடைக்கும்? 6. 1 - 1 0. 18 - 2 16. 19 - 1 18. 6 - 1 6 - 5 1. ஸோ இதுதான் வந்து வெயிட்டிங் டைம். இப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு ஆவரேஜ் கால்குலேட் பண்ணோம்னா அதான் ஆன்சர். ஸோ 16 + 6 + 18 + 1 வந்து என்ன கிடைக்கும்னா 41 கிடைக்கும். 41 / 5 வந்து எத்தனை ப்ராசஸ் இருக்குது? 5. ஸோ அதனால இங்கே 5. 41 / 5. 41 2 × 5 10. ஓகேவா? ஸோ ஆன்சர் நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 8.2. ஸோ 8.2 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு சஜஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்கேஸ் ஏதாவது ஒரு டாபிக் உங்களுக்கு வேணும்னா அதையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வி வில் டேக் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். Thank you so much for watching till the end. Thank you.